ஹாய் கைஸ், இது என்ன விலாக்னா, நானும் என்னோட சிஸ்டர்லாவும் நாங்கள் சென்னைக்கு முதல் தனியாக ட்ராவல் பண்ணுறோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? நமக்கு விஜய் டிவிலேருந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. ஸோ நாங்கள் எப்படி போகிறோம் அண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு காமிக்குதாங்க இந்த விலாகு. பாருங்கள், பொண்டாட்டி ஊருக்கு போகிறாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லை, 2 பேரும் சிரித்து சந்தோஷமாக வழி அனுப்புனாங்க. நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் வந்தே பாரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு எப்படியோ இருந்துச்சு, என்னடா ரொம்ப ஸ்பீடாக போகுமா, இவ்வளோ ஏர்லியராக சென்னை போகுதே அப்படின்னு நினச்சோம். பட் ஏறினதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு ஷேக்னஸ் எதுவுமே இல்லை. என்னடா சீட்ஸ்லாம் காலியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் போர்டான ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஸோ போக போக தான் கூட்டம் ஏறிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெயினில் என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா, பேண்ட்ரி உள்ளவே இருக்குது. ஸோ நம்ம வெளியில் எங்கேயுமே அலைய வேண்டாம். மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ கொடுத்துருந்தாங்க. அது ஜிஞ்சர் டீ நம்மளே தனியாகவே கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்லேஜி பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. பார்லேஜி பிஸ்கெட்லாம் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டது கடைசியில் இந்த ட்ரெயினில் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் கட்லெட்டு, அப்புறம் கேசரி, அப்புறம் வீட் பிரெட்டு, அது கூட பட்டரும் மாசாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே லஞ்சும் வந்துருச்சு. லஞ்ச் ஒரு 12:30 அந்த டைம்லேயே இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நம்ம இறங்குற ஸ்டேஷன் சென்னை பார்த்தீங்கன்னா 2:30க்கு இந்த ட்ரெயின் போயிடும். அண்ட் என்னடா இவங்க ரொம்ப நேரமாக ஃபுட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் மெயினாக வந்தேபுரத்தில் வந்தது என்னெல்லாம் ஃபுட் கொடுப்பாங்கன்னு பார்க்குறதுக்காகவும் தான். நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபுட் புக் பண்ணிட்டீங்கன்னா நான்வெஜ் வெஜ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் பேண்ட்ரி பாய்ஸ் வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணால் நம்ம ஃபுட் ஆஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் நான்வெஜ் ஃபுட் தான் ஆஃப் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா புளியாதரை இருந்துச்சு, அதுக்கப்புறம் தயிர் சாதம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கப்பில் சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பாயில்டு எக்கும் கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இவ்வளோ தான் லஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே, அந்தளவுக்கு குட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. நம்ம அப்படியே நம்ம ஜேர்னியை முடிச்சாச்சுங்க. 2:30க்கு நாங்கள் இறங்கணும். ஸோ அவங்க லொக்கேஷன் ஆல்ரெடி அனுப்பியிருந்தாங்க. அது வழியாக கேப் புக் பண்ணிட்டு ஒரு வழியாக இவிபி ஃபிலிம் சிட்டியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நான் ட்ரெயின்லேருந்து இறங்குனது, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணது, இதெல்லாம் நான் விலாக் எடுக்க முடியல. பிகாஸ் நம்ம புது இடத்துக்கு போகிறதுனால நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட அட்டென்ஷன் எல்லாமே இருந்துச்சு. இதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இங்கே ப்ரோக்ராம் என்கேஜ் பண்ணுறவங்க எங்களை ரிசீவ் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த செப்பரேட் ரூம் அலாக்கேட் பண்ணாங்க. ஸோ ரூம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எங்கள் ப்ரோக்ராமோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 11 o'clock தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ செட்டில் போய் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி எபிசோட் ஹவுஸ்ஃபுல் டீம்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதை உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடச்சிது. அண்ட் இங்கேயே நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு டின்னர். அதுக்கப்புறம் நம்ம ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நம்மளோட ஷோ. நான் இது நாள் வரைக்கும் எதுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலன்னா, இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட எபிசோட் நாளைக்கு சண்டே ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. அதனால தான் இப்போ போடுறேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேப் புக் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் ட்ரெயின் மறுபடியும் வந்தே பாரத்லேயே இறங்கியாச்சு. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது தான் தெரியுது, நான் என்னால் நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் நம்ம செலிபிரிட்டியை பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட் நான் எந்த வீடியோவுமே ஷூட் பண்ணல. ஃபைனலாக நான் என்னோட சர்ப்ரைஸ்க்கு என் ஹஸ்பண்ட் ஒரு ரோஸ் கொடுத்து ரிசீவ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ட்ராவல் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அனதர் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை.